ஓகே, இப்போ நெக்கில் இருக்க டிசைனை நம்ம இந்த மெஷர்மெண்ட் பண்ணுவோம். இதில் வந்து எந்தெந்த மெஷர்மெண்ட் லைன் போடுறேன் பாருங்க. அளவு ஃபஸ்ட்டு இது ஒரு அளவு, இது ஒரு அளவு, இதுலேருந்து இது ஒரு அளவு, இதுலேருந்து இது ஒரு அளவு, இதுலேருந்து இது ஒரு அளவு. 1 2 3 4 5 அளவு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டோட்டல் ஓப்பனுக்கும் டோட்டல் ஹைட்டுக்கும் நம்ம அளவு கட்டம் போட்டுக்குவோம். கட்டம் போட்டுக்கிட்டு அந்த கட்டை வந்து இன்ச்சஸில் வந்து 9 இன்ச்சு, 9.5, 3.5 மேலே உள்ள அளவு. அதுக்கு கீழே வந்து ஒரு 6/6 வித்து வந்து ஹைட்டு வந்து ஓகே ஹைட் அதிகமாக இருக்குது 6/7.5. ஓகேங்களா? இப்போ இதுக்கு சென்டர் கொடுத்துக்கணும். சென்டர் கொடுத்துக்கிட்டு இதை வந்து மேலே கொண்டு போய் அந்த லைனோட டச் பண்ணி வச்சுக்கணும். சென்டர் கொடுத்துக்கிட்டு இந்த லைனை இதில் டச் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து பாட்டம் அளவு, இது வந்து டாப் அளவு. ஓகேங்களா? இப்போது இன்னொரு டூப்ளிகேட் பண்ணி இது வந்து இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப் அளவு 1.5 இன்ச் வச்சுக்கிறேன். இதுதான் இந்த கேப் அளவு. இது எல்லாத்துக்கும் ஒரு சென்டர் லைன் ஒன்று போட்டுக்கிறேன். சென்டர் லைன் போட்டுக்கிட்டு சென்டர் லைன் போட்டுக்கிறேன். அந்த லைனை சென்டர் கொடுத்துக்கணும். சென்டர் கொடுத்துக்கிட்டேன். இப்போது இது அவ்வளோதான். இதுக்கப்புறம் வரைய ஆரம்பிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆப்செட்டு, ஷார்ப்பு, ரவுண்டு இந்த இதோடு நிறுத்திக்கணும். இந்த இதுலேருந்து என்டர். இப்போ இதை வந்து ஒரு சாட்டினர் மாற்றி பார்த்தீங்கன்னா ஷேப்பிங் அழகாக இருக்கா இல்லையான்னு தெரியும். அழகாக இல்லைன்னா அதெல்லாம் ரீஷேப் பண்ணிக்கணும். இங்கே பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும். ஓகே, திரும்பவும் சிங்கிள் ரன் மாற்றிக்கிட்டு தான் நம்ம மிரர் காப்பி அடிஷனல் கொடுக்கணும். என்ட்ரு எஸ். திரும்ப ஓ கொடுத்து சென்டர் லைனுக்காக மட்டும் சென்டர் கொடுத்துக்கிறேன். மற்றதெல்லாம் ஸ்கொயர்லாம் டிலீட் பண்ணிடுறேன். ஸ்கொயர்லாம் அவசியம் கிடையாது, டிலீட் பண்ணிக்கிறேன். இதை வந்து பிளாக் கலர் லைன் கொடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணுறேன். செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். செயின் ஸ்டிச்சு பில்ட்டிங்கில் இருக்குது. A310 யூஎஸ் மெட்ரிக்கில் மாற்றிக்கிட்டேன். 3.75, 2.5. இப்போ இதுக்கு பேரலல் லைன் எடுத்துக்கிறோம். இது வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணுறேன். ஒரு சாட்டின் லைனு, அதோட அளவு 3.85. அடுத்து இப்போ இதெல்லாம் கட் பண்ணிட்டு கூட பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி நெக்குன்றனால நான் இந்த இடத்துல கட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் டிலீட் பண்ணிக்கிறேன். இங்கே பாட்டம்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே டாப்பில் இந்த இடத்துல மட்டும் நம்ம ரொட்டேஷன் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிறோம். இப்போ இதுக்கு என்ன வேணுமோ, இது வந்து ஒரு மோட்டிவ் வேணும். மோட்டிவ்வு ஓகே, செயின் ஸ்டிச்சே வச்சுக்கலாம். செயின் ஸ்டிச்சு, பெல்ட்டிங்கு, இப்போ இதுக்கு ஓப்பன் ஆப்ஷன் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி நிறையா லைன்ஸ் வரும். செலக்ட் பண்ணுறோம். இப்போ ரீஷேப் கொடுத்துலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது எந்த லைன்னு தெரியும். டிலேட்டு ஹச் கொடுத்து பார்த்தீங்கன்னா எந்த லைனை நம்ம செலக்ட் பண்ணணும்னு தெரியும். இப்போ இதை கொடுத்துட்டு இந்த லைன் கட் பண்ணிவிட்டு பேக் போயிட்டு டிலேட்டு பேஸ்ட்டு. இப்போ இது என்ன வேணுமோ அந்த லைனை கொடுக்குறோம். பில்ட்டிங்கில் வந்து A310, 3.75, 2.5 கலர் சேஞ்ச். இப்போ இது வந்து சாட்டின் 3.85. இது வந்து கலர் சேஞ்ச். ஓகேங்களா? இது நெக் லைன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதில் இருக்க இதெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ இதெல்லாம் டிலீட் பண்ணணும். டிலீட் பண்ணிவிட்டு இந்த இதில் இந்த ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம தனித்தனியாக குரூப் பண்ணி வச்சுக்கணும்.
தனியாக வந்தால் ஓகே, தனியாக வரல அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் டிஎஸ்டி ஃபைலை தனித்தனியாக பிரிக்க பழகிக்கணும். பழகிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த கச்சமச்சா பூ சேம் கான்செப்ட் தான். இந்த பூ எடுத்து இங்கே வைக்க போகிறீங்க, அவ்வளோதான். நான் இப்போ இதை மட்டும் எடுத்து வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இதை வச்சுக்கிறோம். இதை அப்படியே நம்ம நெக்கை சுற்றி அடுக்கிறோம். நெக்கை சுற்றி வரிசையாக அடுக்கிறோம். நான் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா சும்மா இது உங்களுக்கு வீடியோவுக்காக சொல்கிறதுக்காக நான் எக்ஸாக்டாக பண்ணாமல் இருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்க வேண்டியதான். அதில் வேறு மாதிரி இருக்குது. நான் இதில் வெறும் இதை மட்டும் வச்சு சும்மா சொல்லித்தரேன். இதை நீங்கள் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி நீங்கள் வச்சுக்க வேண்டியதான். உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி வச்சுக்க வேண்டியதான். நான் ஒரு சாம்பிள் வீடியோ தான் அப்படி பண்ணி அனுப்புகிறோம். ஓகே, இப்போ நான் இந்த டாட்லாம் வைக்கல. உங்களுக்கு வேணும்னா டாட்டையும் வச்சுக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி சென்டர் குரூப் பண்ணிக்கணும். குரூப் பண்ணிவிட்டு மிரர் காப்பி ஹாரிசான்டல் என்டர் செலக்ட் பண்ணி இதையும் குரூப் பண்ணி நெக்லைனுக்காக சென்டர் கொடுக்கணும். சென்டர் கொடுக்கலன்னா ஈக்குவலாக இருக்காது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இது கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு சீக்வன்ஸ் பை கலர் கொடுத்து உங்களுக்கு எந்த கலர் ஃபஸ்ட்டு வேணுமோ அந்த கலர் ஃபஸ்ட்டு, எந்த கலர் செகண்டு தேர்டு, இதை இந்த ஆர்டர்லாம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஆர்டரில் மாறிக்கும். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கலரு, நெக்ஸ்ட் கலரு, நெக்ஸ்ட் கலரு, நெக்ஸ்ட் கலரு, நெக்ஸ்ட் கலர், அவ்வளோதான் முடிஞ்சு.